அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் தஞ்சை பெருவுடையார் கோவிலை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கோவிலானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் மூலவராக பெருவுடையார் மற்றும் பிரகதீஸ்வரர் அருள்பாலிக்கின்றனர். மூலவியாக பெரியநாயகி மற்றும் பிரகன்நாயகி அம்மன் அருள்பாலிக்கின்றனர். இங்கே இந்த தலத்தின் சிறப்பு விருட்சமாக வன்னிய மரம் உள்ளது. புனித தீர்த்தமாக சிவகங்கை தீர்த்தம் உள்ளது. இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். மதியம் 12 மணி முதல் மாலை 4:30 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இரவு 8 மணிக்கு ஒரு பூஜை செய்துவிட்டு 8:30 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படுகிறது. இந்த கோவிலானது சிறப்பு திருவிழாக்களாக திருத்துவாதிரை மற்றும் சித்திரை திருவிழா, திருத்தோர் ஓட்டம், கார்த்திகை, ஆடிப்பூரம், பிரதோஷம், சிவராத்திரி, பிரம்மோற்சவம், ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாட்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் ஒன்று சேர்கின்றனர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ள கர்ப்பகிரகத்தின் உள்ளே சிவலிங்கமானது அதிகப்படியான மின்காந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதாகும். இந்த ஆற்றலானது இந்த ஒற்றை கல்லிலான மேற்கூரைகள் சக்தியாலும் இந்த நேர்மறையான எண்ணங்கள் ஆன இந்த ஆற்றலானது இங்கு வரும் மக்களுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் சாந்தியையும் அமைதியும் கொடுப்பதுடன் அவர்களின் மனதளவிலும் உடல் அளவிலும் உற்சாகத்தை அடைக்கின்றனர். மேலும் இங்கே இருக்கும் பிரகதீஸ்வரர் ஆடை மற்றும் அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்து பூஜை பொருட்கள் மற்றும் பரிகார முயற்சிகளை செய்து வந்தால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் என நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் தமிழர் கட்டிடக்கலைக்கு மிகவும் ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது. இந்த தஞ்சை பெரிய கோவில் மற்றும் கோவிலில் தமிழ் மக்களின் தமிழ் மீதான பக்தியை அதிகப்படுத்துகிறது. இந்த பெருவுடையார் கோவிலில் தமிழக மக்கள் சிறப்பு அமைப்பு மற்றும் கட்டுமானத்தின் வாயிலாக மன்னர் ராஜராஜ சோழன் இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த தாய்மொழியின் அற்புதத்தை இந்த அகில உலகம் காணட்டும் என்ற நோக்கில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகதீஸ்வரர் லிங்கத்தின் உயரம் 12 அடி. தமிழ் எழுத்துக்கள் 12 ஆகும். இந்த சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி. தமிழ் மெய்யெழுத்துக்களின் எழுத்துக்கள் 18 ஆகும். இந்த கோவிலின் கோபுரத்தின் உயரம் 216 அடி ஆகும். தமிழ் உயிர்மெய் எழுத்துக்களின் 216 ஆகும். சிவலிங்கத்தில் இருக்கும் இடத்திற்கும் நந்திதேவர் இருக்கும் இடத்திற்கும் உள்ளே இடைவெளி 247 அடி ஆகும். தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247 ஆகும். தமிழ் மொழியில் இருக்கும் எழுத்துக்களையும் இந்த கோபுர கோவிலையும் இணையாக கட்டியுள்ளனர். இந்த கோவில் 15 தலங்களை கொண்டது. இதில் என்ன வியப்பு இருக்கிறது என்றால் சமவெளி பகுதியில் கட்டப்பட்ட கற்கோயில் ஆகும். இது மிகவும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகும். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரர் கோவில் என்று மக்களால் அழைக்கப்பட்டது. தற்போது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் கோவில் என்ற பெயர் மராட்டியர்களால் வழங்கப்பட்டது. மராட்டியர்கள் இந்த கோவிலை மகாசிவன் கோவில் என்று அழைத்தனர். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் மதிய வேளைகளில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை. அவ்வளவு அழகாக கட்டியுள்ளனர். இது ஒரு சிறப்பாகும். இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் கோபுரத்தின் மேலே உள்ள வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரைகள் சுமார் 8 டன் கல் எடை கொண்டது. இந்த அதிசயம் ஒரு புறம் இருக்க, அதைவிட அதிசயமாக அதை எப்படி அவ்வளவு மேலே தூக்கி சென்றனர் என்று மக்கள் வியப்புடன் பார்க்கின்றனர். இது தமிழகத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயமானது 150 அடி நீளமாக இருக்கிறது. இந்த கோவில் மிகவும் பிரம்மாண்டமான விமான கூர்மையின் கோபுரமாக அமைந்து கர்ப்பகிரகத்தின் உயரத்தில் 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்து நிற்கிறது. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் உள்ளே உள்ள பெரிய நந்தீஸ்வரர் உலே கல்லால் செய்யப்பட்டது. இதன் உயரம் 14 மீட்டர் மற்றும் நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர் ஆகும். இந்த நந்திதேவருக்கு நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது என குறிப்புகள் இருக்கின்றன. இந்த நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடக்கு திசையை நோக்கி உள்ள நந்தியே ராஜராஜ சோழனால்
தஞ்சை பெரிய கோயிலுக்கு அமைக்கப்பட்டதாகும். இந்த நந்தியே பின்பு இந்த கோவிலுக்கு ஏற்றவாறு தஞ்சை நாயக்கரால் சிவலிங்கத்துக்கு இணையான பெரிய நந்தியை செய்தனர். இந்த கோவிலில் பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம். கல்வெட்டுக்கள் இக்கோவில் அருள்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட விஷயத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது. இந்த அரசர்கள் எவ்வாறு செயலாற்றினார்கள், அங்கு இருக்கும் பங்காளிகள் மற்றும் அரச படையினர்கள் எவ்வாறு வழிநடத்தினார்கள், மேலும் கிராமங்களில் இருந்து வரும் வருவாய் விதிகளை எவ்வாறு செலவு செய்தனர் என்ற குறிப்புகள் அடங்கியுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் கோபுர நிழலானது தரையில் விழாது என்று மக்கள் அனைவரும் கூறுகின்றனர். ஆனால் தஞ்சை கோவிலின் விமான நிழல் தரையில் விழுகின்றனபடியே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தின் கோபுரம் 88 டன் எடை கொண்ட ஒரே கல்லால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இது முற்றிலும் தவறான கருத்தாகும். ஒரே கல்லால் கட்டப்படாமல் தனித்தனி கற்களை இணைத்து பழத்தின் சுளை போல அவைகளை இணைத்து கோபுரத்தின் அதாவது அந்த விமானத்தை அந்த கோபுரத்தை கட்டியுள்ளனர். தஞ்சை பெரிய கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பம்சமாக விளங்கப்பட்டது. இந்த சிவன் கோவிலில் 212 அடி அதாவது 64.8 மீட்டர் இந்த அளவில் மிகவும் உயரமாக காணப்படுகிறது. நாட்டின் மிக பெரிய சிவலிங்கங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த கோவிலில் இந்த உலகத்தில் பாரம்பரிய சின்னமாகும். இந்தியாவில் அமைந்துள்ள பல ஆலயங்களை விட இந்த கோவில் மிகவும் பெரியதாகும். முதலாம் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் சோழர்கள் சிறப்பின் சின்னமாக விளங்குவது இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலாகும். இந்த தஞ்சாவூர் மாவட்டம் தென்னிந்தியாவில் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தஞ்சை பெரிய கோவிலானது தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது. இந்த தஞ்சை பெரிய கோவிலானது இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு 1997 ஆண்டிற்கு பிறகு அதாவது 23 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் 2020 பிப்ரவரியில் நடைபெற்றது. 1997க்கு முன்பாக 1980 இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த தஞ்சை பெரிய கோவிலில் தஞ்சாவூர் காவிரியில் தென்கரையில் அமைந்திருப்பதால் இந்த கோவில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்று அழைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலின் சில பகுதிகள் பிற்கால பாண்டியர்கள் விஜயநகர அரசர்களால் கட்டப்பட்டது. நந்தி மண்டபமும் முன் தாழ்வாரமும் அம்மன் சன்னதி சுப்பிரமணியன் சன்னதி போன்ற பகுதிகளை தவிர மற்ற இடத்தை தவிர இந்த கோவில் ராஜராஜ சோழன் காலத்திலேயே கட்டப்பட்டவையே. இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலை தலைமை சிற்பியாக குஞ்சர மல்லன் என்ற ராஜராஜ பெருந்தச்சன் என்று இந்த கோவிலின் கல்வெட்டுகளில் இவரை சிறப்பிக்கும் வகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டமானது மலையிலே இல்லாத மற்றும் சமவெளி பகுதியாகும். இந்த கோவிலுக்கு கற்களை எங்குதான் கொண்டு வந்தனர் என்பது ஒட்டுமொத்த மக்களின் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் இருக்கும் கல்வெட்டுகளின் மூலம் நாம் பல விஷயங்களை கற்க முடிகிறது. இது முழுக்க முழுக்க நம் மன்னன் ராஜராஜ சோழனை சாரும். தஞ்சை பெருவுடையார் கோவில் 1987 ஆண்டு ஐக்கிய அரபு நாடுகளின் அமைப்பில் அறிவியலின் கல்வி பண்பாடு நிறுவனத்தால் UNESCO உலக பராமரிப்பு சின்னமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் அறிவித்தது. இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலானது 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. இவ்வளவு பெரிய கட்டிடக்கலை மிக்க இந்த கோவிலை எவ்வாறு இவ்வளவு குறுகிய ஆண்டில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாமல் கட்டினார்கள் என்பது தமிழகத்தின் கட்டிடக்கலைக்கு சிறந்த ஒரு விருதினை அனைவரும் அதாவது உலகம் அனைவரும் சிறந்த விருதினை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மேலும் இந்த கோவிலானது மழை காலங்களில் கதகதப்பாகவும் வெயில் காலங்களில் குளிராகவும் இருக்கும் வகையில் இந்த ராஜராஜ சோழன் அமைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் வாய்ப்பு கிடைத்தால் ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல அமைதியை தரும். மேலும் இந்த கோவிலில் இருக்கும் சிற்பங்களையும் கட்டிடக்கலைஞர்கள் தொழில்நுட்பத்தையும் காண 2 கண்கள் போதாது என்று நாம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.